என்னப்பா தேர்தலில் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல, எல்லா இடத்துலையும் டெபாசிட்டை இழந்துட்டீங்க, கட்சி அவ்வளோதானா அப்படின்னு சொல்லும்போது, திருச்சியில் அரசு மதுபான கடையை நாம் தமிழர் கட்சியினர் அடித்து நொறுக்கியுள்ளனர். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இது தேர்தலுக்கான கட்சி இல்லை, அதிகாரத்துக்கான கட்சி இல்லை, மக்களுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சின்னு சொல்கிற வகையில் இப்போது தீரன் திருமலை அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த என்டிகே சார்ந்த ஒரு அட்வொகேட்டு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மீனவர்கள் எல்லாமே மீன் பிடிப்பு தடை செய்யும்ல சில காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்க, மீன் பிடிக்க போகாதீங்க, மீன் பிடிக்குன்னு தடை காலகட்டம் இருக்கும். அப்போ அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும், மீன் பிடிச்சாதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இயங்கும். அப்போது மீன் பிடிக்க போகாத நேரத்தில் அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்ன்றனால இவர் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி, ஏற்கனவே டிவிக்கு அரசாங்கம் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கேஸ் மூலிமா மீன்பிடிப்பு தடை காலகட்டத்தில் அவங்களுக்கு 20,000 நீங்கள் ஊதியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக இவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கார். அந்த கேஸில் நீதிமன்றம் பார்த்து ஓகே இது ஒரு நல்ல விஷயம்தான், மீனவர்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டிவிகே கவர்மெண்ட்டை பார்த்து சில கேள்விகளும் கேட்டிருக்காங்க. உடனே அவங்களுக்கு நீங்கள் 20,000 கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை கூடுதலாக கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை குறைவாக கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கான ஊதியத்தை நீங்கள் கண்டிப்பாக வழங்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கு. 20,000 நீங்க கொடுக்கலாம், இல்ல அதுக்கு மேலேயும் வைத்து கொடுக்கலாம், இல்ல அதுக்குள்ளேயும் நீங்க கொடுக்கலாம். அது உங்க கொள்கை சார்ந்தது. அதனால உங்களுக்கு 4 வாரம் டைம் கிடையாது. இந்த இதுக்குள்ளே நீங்க ஒரு மீனவர்களுக்கான தொகையை நீங்க பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைரக்டாவே ஆர்டர் போட்டாங்க மாண்புமிகு நீதி அரசுக்கு. கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக அவங்களுக்கு ஏற்கனவே பட்டா வழங்கியிருக்காங்க, ஏற்கனவே அரசு தான் வழங்கினுச்சு அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. பாவம் சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைங்க பள்ளி படிக்கிறாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் பெருசாக எந்த அளவுக்கும் உயர்ந்திருக்காது, உங்களுக்கே தெரியும். இப்போ அவங்களோட வீட்டை இடிச்சிட்டு அவங்கள அப்புறப்படுத்தினா அவங்க எங்கே போவாங்க? இதை நம்ம தொடர்ச்சியாக முன்வைக்கிறோம். இது ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, உளுந்தூர்பேட்டையிலும் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. இந்த மாதிரி அங்கங்கே சில விஷயம் அரங்கேறிக்கிட்டே இருக்குது. பொதுமக்கள் எல்லாம் ரோட்டில் தலையில் அடிச்சுக்கிறதும், நாங்கள் எப்படி வாழ்கிறது, நாங்களாம் குடும்பத்தோடு எங்களை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு வேணும். ஆனால் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பணமாக மக்களாக நான் கேட்டால் மக்கள் தான் முக்கியம் சொல்கிறாரு. பட் ஆனால் இந்த விஷயத்தில் அண்ணன் பார்க்குறாரான்னு தெரியல, அட்லீஸ்ட் அந்த கட்சியாவது பார்க்கதா இல்லைன்னு தெரியல. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. பாவம் அவங்களுக்கும் இது ஒரு வட்டம் தான், வாழ்க்கை ஒரு வட்டம்னு அண்ணன் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி தான் ஒரு சர்க்கிள், பிறந்துட்டோம், வாழ்கிறோம், இறக்க போகிறோம், அவ்வளோதான். அந்த சர்க்கிளில் அவங்களுக்கு தேவையான அடிப்படை உரிமையை பூர்த்தி செய்ய தான் ஒரு அரசாங்கத்தை நம்ம நடத்துகிறோம், அந்த அரசாங்கத்தை நம்ம உருவாக்குறோம். ஆனால் அந்த அரசாங்கம் இந்த அடிப்படை உரிமையை வழங்கலைன்னா என்ன சொல்கிறது?